திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மத்திய ஹிலால் கமிட்டி கூட்டம் நெல்லை சந்திப்பு ஜும்மா பள்ளிவாசலில் வைத்து இன்று நடைபெற்றது. பள்ளிவாசல் தலைவர் நியமத்துல்லா தலைமை தாங்கினார். செயலாளர் முகமது ஹுசைன், பொருளாளர் முகமது இப்ராஹிம், துணைத் தலைவர் நசீர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லை மாவட்ட அரசு காஜி முஹைதீன் கசாலி, ஜமாஅத்துல் உலாமா சபை மாவட்ட கௌரவ தலைவர் மௌலவி அப்துல் ரஹீம் பாகவி ஆகியோர் பிறை குறித்த அறிவிப்பை செய்தனர். அதன்படி தமிழகம் முழுவதும் எங்கும் பிறை தென்படாததால் நாளை மறுநாள் மார்ச் 2ஆம் தேதி நோன்பு வைக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் பாளையங்கோட்டை மிலிட்டரி லைன் பள்ளிவாசல் தலைவர் அப்பாஸ் மரைக்காயர், கோட்டூர் கொத்பா பள்ளிவாசல் செயலாளர் அப்துல் நாசர், துணைத் தலைவர் ஹாமீம், ஜங்ஷன் ஜும்மா பள்ளிவாசல் மேலாளர் கமாலுதீன், ஹிலால் கமிட்டி இணைச் செயலாளர் பஷீர், ஹிலால் கமிட்டி உறுப்பினர்கள் ஷேக் பாய், பாட்ஷா உட்பட பலர் கலந்து கொண்டனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முகமது கசாலி ஹசரத், நெல்லை மாவட்ட அரசு காஜியா இருக்கிறேன். இன்னைக்கு பிறைக்கான எல்லா ஏற்பாடும், பிறை பார்ப்பதற்கான எல்லா ஏற்பாடும் தமிழகம் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் தமிழக அரசுடைய தலைமை காஜி அவர்களும் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையும் இரண்டும் சேர்ந்து கூட்டா இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு எங்கேயும் பிறை தெரியவில்லை என அறிவிக்கப்பட்டு விட்டது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை தினம், அதாவது சனிக்கிழமை தராவி தொழுவதும் அதனை தொடர்ந்து நோன்பு வைப்பதும், ஞாயிற்றுக்கிழமை ரமதான் பிறை 1 என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய சமுதாயம் இந்த 30 நாட்கள் நோன்பு வைத்து, நல்லபடியாக நோன்பு வைத்து தொழுது குர்ஆன் ஓதி அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யும்படி, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் குறிப்பாக அதிகமாக துஆ செய்யுங்க. உலக அமைதிக்காக வேண்டியும், இஸ்லாமிய சமுதாயம் நல்லபடியாக இருப்பதற்காக வேண்டும், சகோதர சமுதாயத்துடன் ஒற்றுமையாகவும் நல்லபடியாக சந்தோஷமா இருப்பதற்கு அதிகமாக துஆ செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.